செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் எம்எல்ஏவுமான வேல்முருகன் பேசும்போது, இன்று நடைபெற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் உட்கட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய 3 மாத காலங்களில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அனைத்து நிலை பதவிகளுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. கட்சிக்கான புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளனர். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பிப்ரவரி 28ஆம் தேதி கடலூரில் கோரிக்கை மாநாடு நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி போட்டியிட விரும்பும் தொகுதிகளை முதலமைச்சர் பரிசீலிக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என தமிழக முதல்வர் அறிவிக்கவில்லை என்றால் தேர்தலில் திமுக தலைமையிலான வெற்றி கூட்டணி பெரும் பின்னடைவை சந்திக்கும். சமூக நீதி பேசும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். இல்லை என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் சிறப்பு பொதுக்குழு கூட்டப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகளை அறிவிப்போம் என தெரிவித்தார். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தற்போது பன்ருட்டி தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்ற வேல்முருகன் பல்வேறு விவகாரங்களில் திமுக அரசை விமர்சித்து வருகிறார். இந்நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்திலும் திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.